அவங்களோட சம்பளங்களை வந்து கரெக்டாக கராராக வாங்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஹீரோவை தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நமக்கு அனுபவம் இல்லை, கேள்விப்பட்டது தான். ஆனால் எனக்கு கிடைச்ச ஹீரோ வந்து அவருடைய சம்பளத்தை இன்றைக்கி வர பாதி அமௌண்ட்டு தான் வாங்கியிருக்காரு. பாதி அமௌண்ட்டு வாங்கவே இல்லை. வாங்காமல் எனக்கு அந்த 8 நாள் ஷூட்டிங்க்கு வந்து ரொம்ப அற்புதமாக வந்து சப்போர்ட் பண்ணி என்கிட்ட இதுதான் சார் இருக்குது, நீங்கள் கொண்டு போவேன் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு உறுதிமொழி சொன்னேன். அதை அடுத்த நிமிஷமே யோசிச்சுட்டு சொல்கிறேன்னு கூட சொல்லாமல் அந்த நிமிஷமே வந்து சார் படத்தை முடிக்கணும்னு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவர் வந்து எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் டப்பிங் முடித்து ப்ரொமோஷன் வரைக்கும் ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்திருக்காரு. அவருக்கு வந்து நான் என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன். இதை வந்து நான் சொல்லணுங்கிறது தான் சொல்கிறேன். மற்றபடி வந்து அதிகமாக பேசி எனக்கு மேடை பழக்கமும் இல்லை. அதனால் இதோட என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே கவிதாக்கா என்ன பேசுவாங்க அப்படின்னு பில்டப் பயங்கரமாக கொடுப்பாங்க. நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆதிக் சொல்லிட்டே இருந்தார், உங்களுக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா ஒரு ஏஜாக சொல்லிட்டு வயசு அப்படியே சொல்லிட்டு போகிறாங்க. வயசை மட்டும் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கலாம். தேங்க்ஸ்க்கா. ஆமாம், கிளைமேக்ஸ். ஆமாம் சொல்லலை, அடுத்த ஃபங்க்ஷனில் சொல்லிடுவாங்க. அசூரன்லாம் அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணாங்க எங்களுக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லக்கி சாம். தேவராஜ் சாருக்கு தெரியும். ஸோ இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா மக்கள், மீடியாவில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். தனஞ்சயன் சார், கார்த்திக் நேதா, உதயகுமார் சார், கதிரேசன் சார், ட்ரீம் வாரியர்ஸ் சிஇஓ, அப்புறம் வசந்தபாலன் சார், ஆதிக் சார், அப்புறம் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் பிளாக்மெயில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்டு. ஃபஸ்ட்டு எனக்கு அதோடைய ஒரு ஒன்லைன் தான் வந்து மாறன் சார் அனுப்பிச்சிருந்தாங்க. இது ரொம்ப டேலண்டடான ஒரு டைரக்டர். டெஃபினட்டாக எப்படி சொல்கிறது, நெக்ஸ்ட் ப்ராமிசிங்கான டைரக்டர்ஸ் லிஸ்ட்டில் மாறன் கண்டிப்பாக இருப்பார். இட்ஸ் வெரி 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 டேலண்டட் ரைட்டர் டைரக்டர். ஏன்னா ரைட்டர் டைரக்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான ரைட்டர் டைரக்டர்ஸ் வந்து கம்மி. அதில் வந்து மாறன் வந்து டெஃபினட்டாக ஒரு பெரிய பொசிஷனுக்கு போவார். அவருடைய குரு கேவி சார் மாதிரி டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவார். இட்ஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். படம் ஸ்க்ரீன் பிளேவாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது பிளாக்மெயில்ன்ற விஷயம் ஆரம்பித்து எப்படி லிங்க் ஆகி எத்தனை பேருடைய லைஃப்பை வந்து அப்படியே ஒரு ரெக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஃபிலிமேவே பார்த்தோம், ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் அமல்ராஜ் சாருக்கு வந்து வாழ்த்துக்கள். ஃபஸ்ட் டைம் டெபியூட்டன் ப்ரொடியூசர். ஸோ பெஸ்ட் விஷஸ் அமல்ராஜ் சார். சின்ன படங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அவங்க கவுன்சில்லே வந்து நிறைய சின்ன படங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது மாதிரி ஒரு சாம் மாதிரி அவர் நிறைய சின்ன படங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து ஹீ சப்போர்ட்ஸ் தெம். ஸோ அந்த மாதிரி நிறைய சின்ன படங்கள் வந்து இப்போ நல்லாவே போகுது. இப்போ 11 மாதிரி, கெவி மாதிரி நல்ல ஃபிலிம்ஸ் ஆர் டூயிங் ரியலி வெல். ஸோ ஐ திங்க் பிளாக்மெயில் டெஃபினட்டாக அந்த ஒரு லிஸ்ட்டில் ஒரு நல்ல டாக்கோட ஒரு நல்ல ஃபிலிமாக வரும்னு நான் நம்புகிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாறன் சார் அண்ட் திஸ் ஹோல் டீம். டிஓபி கோகுல் பினாய், சாம் லோகேஷ், அப்புறம் சாம் சிஎஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்போசர். அவருடைய பிஜி ஸ்கோர் எல்லாருக்குமே தெரியும். லைக் பிஜி ஸ்கோருக்கு ரொம்ப ஃபேமஸ். எனக்கு வந்து கைதி ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வசந்தபாலன் சாருக்கு வந்து விக்ரம் வேதா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ யுவர் ஒன் ஆஃப் அவர் ஃபேவரட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் இமான் சாருக்கும் நன்றி. ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஐம் ரியலி ரியலி தேங்க்ஃபுல். அவர் எனக்கு சீனியர். ஐம் தேங்க்ஃபுல் டு ஹிம். அப்புறம் லிரிக் ரைட்டர்ஸ் நேதா சார், அப்புறம் இவங்க பண்ணியிருந்தாங்க நம்ம ஏக்நாத் சார், அப்புறம் இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர், எடிட்டர், காஸ்டியூம் டிசைனர், எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்ட்ராங் காஸ்டிங் இருக்குது. ரொம்ப ஃபைன் ஆக்டர்ஸு லைக் ஒரு முத்துக்குமார், லிங்கா, கிங்ஸ்லன் அண்ட் முத்துக்குமாரோட காம்பினேஷன் வந்து ரொம்ப இந்த படத்தில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இனிமேல் அவங்கள காம்போவாகவே நிறைய கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேருடைய அந்த டார்க் காமெடி வந்து சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிந்து மாதவி ஹஸ் டன் அ வெரி நைஸ் ரோல். ஸ்ரீகாந்த் சார் அவங்க சீனியர் எனக்கு. இஸ் டன் அ வெரி நைஸ் ஜாப் அந்த ஃபிலிம். அப்புறம் தேஜு அவங்களுடைய
நாங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு சாங் அந்த பாட்டாக் பாட்டாக்ன்ற சாங் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் சேர்ந்து. அது பெரிய ஹிட் ஆச்சு. அந்த டைமில் ரொம்ப வைரலாக போச்சு. அப்போ தான் அமல்ராஜ் சார் வந்து he was searching for a heroine. அப்போ அவங்க தேஜு வந்து அந்த சாங் பண்ணியிருந்தாங்கன்ற போது சொல்லியிருந்தோம். அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா தமிழ் பேசுகிறாங்க. நல்ல ஒரு டேலண்டடான ஒரு ஆக்டர். அப்புறம் வந்து there are so many good actors. ஹரிப்பிரியா, ரமேஷ் திலக். ரமேஷ் வந்து ரொம்ப அழகாக சூஸ் பண்ணுறாரு அவருடைய கேரக்டர்ஸு. இஸ் டன் அ வெரி நைஸ் ஜாப் இந்த ஃபிலிம். நான் யாராவது மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன்னா ஐம் சாரி. டெஃபினட்டாக இந்த படம் வந்து அதோடைய டாக்கை அதுவே க்ரியேட் பண்ணிக்கும். பிகாஸ் இட்ஸ் அ ஃபைன் ஸ்கிரிப்ட். ஐ திங்க் திஸ் ஃபிலிம் வில் டூ ரியலி வெல். பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். கவிதா மேம் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப அழகாக பேசியிருந்தீங்க. இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களோட கான்ஸ்டன்ட் சப்போர்ட் தான் எங்களுக்கு எல்லாமே. அண்ட் என்னோடய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஏபிசி இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஸோ இந்த படம் டக்குன்னு நடந்தது. சாரோட ஒரு 1 minute வீடியோ பண்ணியிருந்தேன். அது பயங்கர வைரலாக போச்சு. சார் அப்போ சொன்னார், வி ஷுட் டெஃபினெட்லி டூ அ மூவி அப்படின்னு. இமீடியட்டாக அது பிளாக்மெயில்னு ஒன்று ஒரே நாள் நரேஷன் போனேன். அன்றைக்கே சைன் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து அப்படியே ஷூட் போயாச்சு. எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் எனக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து செகண்ட் மூவிக்கு. ஸோ ஜிவி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் ஜிவி சார் வந்து ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் மீட் பண்ணதுலேயே. எனக்கு தெரிஞ்ச ஐ கெஸ் சாம் வில் அக்செப்ட் வித் மீ. அவர் வந்து இந்த யங் டேலண்ட்ஸ் அண்ட் அப்கமிங் டேலண்ட்ஸ்க்கு எப்போவுமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு. எப்போவுமே அவங்க மேலே வரணும்னு சொல்லிட்டு எப்படியோ கண்டுபிடிச்சி தேடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கொடுப்பாரு. அண்ட் ஐ லவ் தட் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் என்ன தான் நம்மளை ரெஃபர் பண்ணாலுமே டேரக்டர் சார் என்னை வந்து அந்த கேரக்டரில் பார்க்கணும் இல்லையா. என்னோடய ஃபர்ஸ்ட் படத்துக்கும் இதுக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் லுக் அண்ட் ஃபீல். பயங்கர எனர்ஜெட்டிக் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்த ஒரு பொண்ணு சடனாக இன்ட்ரோவர்ட்டாக. டு பி வெரி ஹானஸ்ட், என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் சரி இல்லாட்டி படமும் சரி எங்கேயுமே நான் வந்து பாவமாக இருக்கிற மாதிரி இன்னசென்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததே கிடையாது. டம்மால் டிபின்னு பாக்ஸிங் வீடியோ இல்லை தக்கன் டான்ஸ் ஆடுற வீடியோ தான் போட்டிருக்கேன். ஸோ அதையும் தாண்டி என்னை விஷன் பண்ணியிருக்கீங்க சார். என்னால் இந்த கேரக்டர் பண்ண முடியும்னு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அமல்ராஜ் சார் டக்குன்னு அன்றைக்கி மீட் பண்ணோம், நரேஷன் முடித்தோம். உடனே வந்து இல்லைம்மா நீ டக்குன்னு சைன் பண்ணுமா, ஆடிஷன் எதுவுமே கிடையாது, நான் பண்ணுமா. சார் ரெஃபர் பண்ணால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நம்பி என்ன பண்ணியிருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். தயாளன் சார் இருக்கீங்களா? தேங்க்யூ சார். அண்ட் ஆல் த ஏடிஸ் ஃபுல் சப்போர்ட் த்ரூ அவுட் த மூவி. அவங்க தான் வந்து ஃபுல் சப்போர்ட்டாக வந்து என்ன நடந்தாலும் காலையில் நைட்டு வெயிட் பண்ணாலும் எதுனாலுமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி டயலாக் சொல்கிறதும் சரி எல்லாமே த்ரூ அவுட் த மூவி எங்களோட இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐம் வெரி ஹாப்பி. இந்த படத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு இது 2வது படம் எனக்கு. அண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மூவிக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு தேஜுவாக பார்ப்பீங்க. அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட். August 1 வருது, எல்லோரும் பாருங்கள் ப்ளீஸ். எங்களுக்கு அழகான ரிவ்யூஸ் எழுதுங்க. அண்ட் அதுதான் எங்களுக்கு வந்து பூஸ்ட் அண்ட் தட்ஸ் ஆர் ஃபியூச்சர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ. மேடையில் இருக்கவங்களுக்கெல்லாம் வணக்கம். அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மேடைனால மீடியா நண்பர்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன். நிறையா ஃபேஸஸ் சேஞ்ச் ஆச்சு, நிறைய புது ஃபேஸஸ் இருக்குது. அண்ட் ஃபியூ ஆஃப் மை ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஹியர் டூ. So happy to see all of you guys. Firstly, thank you so much. And Blackmail, as an actress, ரொம்ப வருஷம் அப்புறம் ஒரு மீட்டியான மீனிங்ஃபுல்லான ரோல் பண்ணணும்னு தோணும். அது நிறைய வாட்டி கிடைக்காது. இந்த Blackmail மூலமாக எனக்கு அந்த மாதிரி ரோல் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு முதல்ல மாறன், தேங்க்யூ ஸோ மச் இந்த ரோல்காக for thinking me and approaching me. Thank you so much. I can't talk much about my role, but then please August 1st ellarum make time to watch the movie in the theaters. Adukapram I will see you all in the theaters. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழ் சினிமாவுக்கு திருப்பி வரதுக்கு ரொம்ப வருஷம் ஆயிட்டு. இந்த மாதிரி ஒரு படத்தில் இருக்கிறதுக்கு அமல்ராஜ் சார், மாறன் சார், தயானன் அண்ணா, என் டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நான் ஆஸ்திரேலியாவில் பிறந்தேன், லாஸ் ஏஞ்சலஸில் தங்குறேன். இந்த மாதிரி ஒரு பாட்டு, சும்மா பாட்டு இல்லை, அந்த பாட்டில் ஒரு கதை இருக்குது. அண்ட் ஆஸ்திரேலியாவில் பிறந்ததுக்கு யூனோ என் தமிழ் ஹெரிட்டேஜ் இதெல்லாம் இந்த மாதிரி படம்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப லைக் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா
நான் சொல்கிறது மாதிரி இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ சாங், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டெல் ஸ்டாரீஸ். நீங்கள் எல்லாம் வர்றதுக்கு நன்றி. என் டீம் இருக்காங்க, ப்ரெஸ் எல்லாருமே, தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் ஃபிலிம். இட்ஸ் சச் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டாரி. It's a big honor, sir, to be a part of a film that isn't just a mass film. It's something that is a very important story that எல்லாருமேக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஃபீலிங் இருக்கும். Thank you everyone for your support and please watch the film in theaters on the 1st. எல்லாருக்கும் காலை வணக்கம். இந்த படத்தோட வாய்ப்பு கிடைச்சதுக்கு அமல்ராஜ் சாருக்கும் மாறன் ஐயாக்கும் பெரிய நன்றி. மற்றபடி என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்ட என்டையர் க்ரூக்கு தேங்க்ஸ். அண்ட் டார்லிங் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக, எனக்கு ஆக்சுவலி நிறையா இன்ஹிபிஷன்ஸ் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஜிவி சாரோட நடிக்கும் போது. பட் அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி டே ஒன்லேருந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு. அண்ட் கூட நடித்த இன்னொருத்தன் வந்து இன்றைக்கி நம்ம இங்கே ஸ்பாட்டில் இல்லை, ரமேஷ். அவன் ஆல்ரெடி ரொம்ப நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றதுனால அவன் ஒரு பெரிய பிரிட்ஜாக இருந்தான். ஸோ கொஞ்சம் எல்லா சீன்ஸுமே கரடு முரடாக இருந்தாலும் ஆஃப் ஸ்க்ரீன் பயங்கரமாக கவனிச்சிக்கிட்டாப்புல. ஸோ என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டேன். என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூக்கு தேங்க்ஸ். அண்ட் இந்த படம் வெற்றி பெறணும்னு இயற்கையை வேண்டிக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஹேர் ஸ்டைல் ஆக்சுவலி சினிமா, நான் வந்து ஐடியில் இருந்தேன், உங்களுக்கு தெரியும். சினிமா வந்து ஆக்சிடென்டலாக உள்ள வந்தது தான். ஒரு ஆர்வத்தில் எப்படி அதுக்கு வந்து தலையை கொடுத்ததுக்கப்புறம் அதுவே எப்படி நம்மளை ஒரு இடத்துக்கு கொண்டு போச்சு. அது மாதிரி நம்ம சலூன் போனால் அவங்கக்கிட்ட தலையை கொடுத்துருவோம். ஆக்சுவலி அவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ஸோ எனிவே, பிளாக்மெயில் ஆக்சுவலி மாறனோட நான் ஒர்க் பண்ணுற 2வது படம் இரவுக்கு 1000 கண்கள். அவர் கூட நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணேன். இந்த படம் வந்து நான் லேட்டராக தான் ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டில் வந்து இமான் சார் இதில் இருந்தார். சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அவரால் பண்ண முடியலங்கும் போது அவர் ஒரு சாங் பண்ணியிருந்தார், அந்த ஒத்துக்கிறியா. அதுக்கடுத்து வந்து மற்ற சாங்ஸ் எல்லாமே நான் தான் பண்ணேன். இந்த படத்தில் மொத்தம் 4 சாங்கில் 3 சாங் நான் பண்ணியிருக்கேன், பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்புறம் ஜிவி அவர் கூட வந்து அவர் பண்ண படங்கள் நிறையா இதில் நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் பண்ணியிருக்கோம். பட் இந்த படம் முழுசாக ஃபஸ்ட் டைம் நான் அவர் கூட ஒர்க் பண்ணுறேன். அவரை பற்றி நான் சொல்லணும். ஆக்சுவலி இந்த படத்தில் எனக்கு நான் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக அவரை பார்க்க முடிஞ்சது. மற்ற அவரோட நடித்த படங்கள் இதுக்கு மேலே நிறைய பார்த்துருக்கிறேன். எனக்கு அவரோட உழைப்பு ரொம்ப பிடிக்கும். ஏதாச்சும் ஒன்று பண்ணிடணும்னு அவர் பண்ணுற அந்த உழைப்பு ரொம்ப இருக்கும். இந்த படத்தில் அது வந்து அது மக்களுக்கு தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அந்த கதை அதுக்கு சப்போர்ட் பண்ணி அவருக்கு வந்து நிறைய ஸ்கோப் இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கான ஸ்கோப் இருந்துச்சு. அவங்க மட்டும் இல்லை, அதில் இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே. அதில் முக்கியமாக ஜிவி வந்து இந்த படத்தில் வந்து அவரால் இந்த மாதிரி ஒரு ரோல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்று இருக்கும், வெளியில் வந்து அதை காமிக்க முடியாது. ஆனால் அதில் வெறும் கண்ணிலையுமே இல்லைனா வந்து ஒரு சின்ன மூச்சு விடுறதில் காமிக்க முடியுங்கிற சில எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் கூட அவர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு இந்த படம் அவர் நடிச்சிட்டு இருக்க எல்லா படங்களும் இது ஒரு உச்சமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இந்த படம் ஏன் பார்க்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் ஏன் பண்ணணும் மியூசிக்கு, ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. நம்ம ஒவ்வொரு படத்துக்குமே பார்த்திங்கன்னா வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த படம் ஹிட் ஆயிரும் வழக்கமாக. ஏன்னா வில்லன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு படத்துக்கு. ஏன்னா வில்லன் ஸ்ட்ராங்காக இல்லைனா உண்மையாகவே அந்த படம் எந்த லெவலில் ரீச் ஆகும், இல்லை எந்த லெவல் பெரிய லெவலில் போகும்னு தெரியாது. ஏன்னா அதே மாதிரி எனக்கு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் இருந்துச்சு. வில்லனை விட துரோகிங்கிறவங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங்கானவங்க. ஏன்னா வில்லன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக கேட்டது தான், இன்றைய துரோகி நேற்றைய நண்பன், நாளைய துரோகி இன்றைய நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நீங்கள் கேட்டிருப்பீங்க. எப்பயுமே வில்லனுக்கான ஒரு பவர் என்ன, வில்லன் வந்து நம்மளுடைய பலத்தை மட்டும்தான் பார்ப்பான் வில்லன். ஆனால் ஒரு துரோகி வந்து நம்மளோட பலவீனத்தை பார்ப்பான். இப்போ லவ் பண்ணுறவங்க எல்லாருமே இருக்கட்டும், இப்போ லவ் பண்ணுற எல்லா பசங்களுமே, சின்ன பசங்க எல்லாருமே, யாரும் அந்த சின்ன பசங்க இல்லை, பெரியவங்களே இருக்கட்டும், நம்ம லவ் பண்ணுற பொண்ணு இல்லைனா வந்து நம்ம கூட இருக்க நண்பன் எல்லாருக்கிட்டையும் நம்ம உண்மையை சொல்லுவோம், எல்லா உண்மையும் சொல்லுவோம். நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்ம வீட்டில் நடக்கிறவங்க, நம்ம அப்பா அம்மாவை பற்றி சொல்லுவோம் சில உண்மை, இது உங்ககிட்ட மட்டும்தான் சொல்கிறேன். பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு அது அது உண்மை, அது ஒரு மறைமுகமான ஒரு இதாகவே இருக்குன்னா அவங்க எதிரி ஆகாத வரைக்கும் தான். அவங்க ஒன்ஸ் எதிரி ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்திலேயே ஆபத்தான எதிரி அவங்கள தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்கள பற்றி எல்லா டீட்டெயிலும் தெரியும். ஸோ இந்த துரோகம் இருக்கு இல்லையா, கூட இருக்கிறவங்க பண்ணுற துரோகம், அதை பற்றின ஒரு படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து இதோட ஸ்க்ரீன் பிளே வந்து அதை மட்டுமே இல்லாமல் நிறைய கேரக்டர்ஸ் அவங்க படுற கஷ்டம், இதில் மாட்டிக்கிட்டால் என்னவாக இருக்குங்கிற அந்த ஒரு ஜேர்னி, அதற்கு மியூசிக்கான சப்போர்ட் எல்லாமே நிறையா இருக்கிறதுனால இந்த படம் எனக்கு மாறன் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் உள்ளே வந்துட்டேன். பட் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆக்சுவலி வந்து என்னென்னா, மாறன் படத்துக்கு வந்து இரவுக்கு 1000 கண்கள் வந்து ஆர்கெஸ்ட்ரல் ஸ்கோர் பண்ணும்போது ஆக்சுவலி வந்து வழக்கமாக 4.5 கால் ஷீட் இங்கே நம்மளுடைய தமிழ் சினிமாவில் வாசிப்போம். பட் அந்த படத்துக்கு வந்து அப்படியே ஆல்மோஸ்ட் 8 அந்த மாதிரி போயிடுச்சு, கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
இந்த படத்துக்கும் அதே மாதிரி தான். அவர் நிறைய டயலாக் வைக்க மாட்டார். அடுத்த படங்கள்லேருந்து இந்த வசனத்தில் என் பேரையும் சேர்க்கணும். ஏன்னா மியூசிக்கில் நிறைய டயலாக் சொல்கிற மாதிரியே இருக்குது. ஆக்சுவலி போன படம் மாதிரி இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய சேஸாக இருக்கும், இல்லைனா வந்து வித்தவுட் டயலாக்ல நிறைய நம்ம மியூசிக்கலி கதை சொல்கிற மாதிரியே இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப திருப்தியான படம் இது. நான் சமீபத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கிற படங்களில் இந்த படம், நம்ம படம் பார்த்து முடிச்ச உடனே ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். ஓகே, ஒரு படம் நல்ல படம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வருது. ஸோ இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன். இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. டெக்னிக்கல் டீம், ஆக்சுவலி என்னோட மியூசிக்கல் டீம், என்னோட ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். அந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். அந்த லிஸ்ட் ரொம்ப பெருசு. இந்த பிளாக்மெயில் படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம், ரொம்ப சுவாரஸ்யமாக பண்ணியிருக்கோம். இந்த படம் மெயினாக பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷ் சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவரோட ஒத்துழைப்பு இல்லைன்னா இவ்வளோ தூரம் பயணித்து வந்துட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி என்னோடய ப்ரொடியூசர் அமல்ராஜ் சார், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சார் பார்த்துக்கலாம் சார், கமல் சார் சொல்கிற மாதிரி தான் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருப்பார். இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி சுறுசுறுப்பாக ரொம்ப ஆக்டிவாக நடந்துகிட்ருக்கு. அது காரணம் அவரோட உற்சாகம் தான். அது வந்து எங்களுக்கும் தொத்திக்க வச்சுருவார். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் கூட பயணிக்கும் போது எங்களுக்குமே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும். ஸோ இவங்களோட ஒத்துழைப்பெலாம் இல்லைன்னா இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காது. அப்படி ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பங்களிப்பை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஜனரஞ்சகமான படமாக இருக்கும். நாட் ஓன்லி த்ரில்லர், எமோஷன் இருக்குது, ஃபேமிலி பாண்டிங் இருக்குது, காமெடி இருக்குது, எல்லாம் பிளாக் காமெடி இருக்குது, எல்லாமே இருக்கும் இந்த படத்தில். த்ரில்லர் மூடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நிச்சயமாக ஆடியன்ஸை வந்து இந்த படம் வந்து என்கேஜ் பண்ணோம். ஒரு அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சு ஒரு நல்ல திரைப்படமாக இருக்கும். எப்படி சொல்லணும்னா பிளாக்மெயில்ன்றது கொரோனா மாதிரி ஆகிடுச்சு. கொரோனா பார்த்திங்கன்னா முதல்ல சைனாவில் இருந்துச்சு, அப்புறம் அமெரிக்கா போச்சு, சிங்கப்பூர், பேங்காக், ஒவ்வொரு இடமா போய் இந்தியாவுக்கு வந்து, பாம்பே வந்து, பெங்களூர் வந்து, தமிழ்நாட்டுக்கு வந்து, நம்ம தெருவுக்கு வந்து, நம்ம வீட்டுக்கே வந்துடுச்சு. பிளாக்மெயிலும் அப்படி தான் நம்ம வீட்டிலே இன்றைக்கி இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியல, தெரிஞ்சும் சில பேர் மறைப்பாங்க. இதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்கள இந்த கதையில் காட்டியிருக்கோம். அவங்களோட வலி, வேதனை, என்ன பிரச்சனை, அவங்க சந்திக்கிற ப்ராப்ளம்ஸ். இந்த லீட் கேரக்டர் ஹீரோ சார் வந்து அதனால் எப்படி பாதிக்கப்படுறாரு, மற்றவங்களாம் என்ன பிரச்சனை சந்திக்கிறாங்க அப்படின்றத முடிஞ்ச வரைக்கும் சுவாரஸ்யமாக கொடுத்துருக்கோம். படத்தை பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருந்தால் பாராட்டுங்க, கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள், ஆரோக்கியமாக சொல்லுங்கள். அடுத்தடுத்த படங்களை சரி பண்ணிக்கிறோம். அதே மாதிரி என்னோடய ஃபேமிலி, அவங்களும் மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு. அவங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. ஸோ அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எனக்கு இந்த பிளாக்மெயில் படத்துக்கு வர சொல்லலாம் அப்படின்னு சொன்னோன்னே, பிளாக்மெயிலுங்கிற வேர்டு ரொம்ப எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. பிளாக்மெயிலுங்கிற பார்க்குறப்ப வந்து ஒரு த்ரில்லருக்கான ஒரு அழகான சொல்லாக இன்றைக்கி அந்த சமூகம் அதை மாற்றி வச்சிருக்கு. குற்றத்துக்கோடு சம்பந்தப்பட்டதாக, இன்னொரு மனிதனை வேட்டையாட துடிக்கிற ஒரு சொல்லாக அந்த சொல் மாறி இருக்கு. திரையரங்கத்தை வேட்டையாடுறதுக்கான 2 ஈஸியான வழிங்கிறது வந்து ஒன்று த்ரில்லர், இன்னொன்று ஹாரர் படங்கள். தேட்டருக்கு வர ஆடியன்ஸ் 10 நிமிஷத்துலேயே பக்கத்தில் இருக்கவன்ட்ட பேசுகிறான், மொபைல் நோண்டுறான். இவங்களை எப்படி அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுறதுங்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட 2 ஒரு ஜானர்ஸ் வந்து த்ரில்லர் அண்ட் ஹாரர். அது ஒரு ட்ரெய்லரை பார்க்குறப்பவே நம்மளை சீட்டு நுணுக்கி அது வந்து கொண்டு வைக்குது. அதுவும் அது குழந்தைய வச்சுக்கிட்டு நடக்கிற ட்ராமான்னு சொல்கிறப்ப ரொம்ப முக்கியமான ஒரு எமோஷன் கனெக்டையும் சேர்ந்து அது ரொம்ப பிரமாதமாக ஏற்படுத்துது. ஸோ ஐ திங்க் அந்த இது பார்க்குறப்பவே ஆடியன்ஸை மிக பெருசாக அது கவரும் நான் நம்புகிறேன். ஸோ படம் வெற்றியிடையே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மாறன். அப்புறம் ஜிவி, மை டார்லிங் அப்படிங்கிற வார்த்தையை நாங்கள் தான் ஒரு 17 வயசில் நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம். ஆர் உதயகுமார்கிட்ட வந்து என் பையன் சின்ன பையனாக இருக்கான், அனுப்ப மாட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா சொன்ன மாதிரி என்கிட்ட வரப்பையும் ஜிவி வந்து ஒரு சின்ன பையனாக தான் நாங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸில் நான் வந்து டார்லிங் அப்படின்னா பல முறை அதை உபயோகப்படுத்திக்கிட்டே இருப்போம். கண்ணுக்கு முன்னாடி ஒரு 17 வயசு பையனோட பார்த்த இந்த ஜிவி அவருடைய வளர்ச்சியை பார்க்குறப்ப நிஜமாவே பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு ஜிவியோட வேலை செய்கிறதுக்கு அப்படின்னு தான் நான் எப்பயுமே நம்புவேன். நான் படம் பண்ணலாட்டிலும் ஜிவி வந்து வேறு யார் மூலியமாவது இவ்வளோ பெரிய உயரத்தை தொட்டு இருப்பார்னு நான் எப்பயுமே நம்புகிறேன். அதுக்கு பின்னாடி ஜிவியோடைய டேலண்ட்டோடு சேர்த்து இந்த டார்லிங்னஸ் அப்படின்னு சொல்வேன். எல்லாருமே சொன்னாங்க, யாரையும் வெறுக்காத, யார்கிட்டையும் கோவப்பற்றாத, யாரையும் மோசமாக ட்ரீட் பண்ணிடாத ஒரு குணத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சமீபத்தில் அவருடைய ஃபேமிலி விஷயத்தில் வந்து எவ்வளோ மெச்சூரிட்டியாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு நான் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன், இவ்வளோ மெச்சூரிட்டி இந்த வயசில் அப்படின்றப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஜிவி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு
பக்கத்தில் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக, இவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்து இன்னொருத்தவங்களை ஈஸியாக இல்ட்ரீட் பண்ணிடலாம். ஆனால் ரொம்ப ஒருத்தருடைய நேரம் என்பது எனக்கு ரொம்ப முக்கியம் சார். எனக்கு கால் பண்ணிவிட்டா அடுத்த நாள் மறக்காமல் கூட அடுத்த நாள் கூட நான் கால் பண்ணி பேசிடுவேன். அதுதான் ஜிவி. தயாரிப்பாளர்கள் அவர்கள் முதல்ல சொன்னாங்க விட்டு கொடுத்தாங்கன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நடிகரா, மியூசிக் டைரக்டரா அவர் விட்டு கொடுத்த படங்கள் எனக்கே 2 படம் இருக்குது. 2 படத்துக்கு அவர் இல்லைன்னா படமே ரிலீஸ் ஆகிருக்கு. அவ்வளோ ஒரு பிரமாதமான ஹியூமன். ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டாப்புல. அந்த மொமெண்ட்டை நான் பார்த்துருக்கேன். சார் இந்த மாதிரி இருக்கு, பண்ணிடலாம், நான் என் மேனேஜர்கிட்ட சொல்லி விட்றேன், நான் கேட்கணும், அது எதுவுமே கிடையாது. என் போன படத்துக்கு கேட்டவன் பண்ணிடலாம் சார். ஒரு செகண்ட் கூட யோசிக்காத அந்த தருணம் வந்து ரொம்ப அரிதான தருணம். ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே இப்படி சில மனிதர்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பேரன்புக்காக ஜிவி மாதிரி ஒருத்தர் நடிகராகவும் மியூசிக் டைரக்டராகவும் பெரிய உயரத்தை தொடணும். போன வருஷம் அவர் பண்ண படங்களுடைய ரீரெக்கார்டிங்லாம் இன்னொரு தேசிய விருதை ஜிவிக்கு வாங்கி தரும். இன்னும் பெரிய உயரத்திற்கு ஜிவி சென்று கொண்டே இருப்பார். ஜிவிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய வெற்றி அடைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. வந்திருக்க ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு என்னோட வணக்கம். ஸ்டேஜில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் என்னோட வணக்கம். இந்த விழாநாயகன் சாம்சியா சார், உங்களோட ஃபஸ்ட் படத்துலேருந்தே ஒரு யூனிக்கான ஒரு சவுண்டிங் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஃபிலிம் நீங்கள் கொடுத்துட்டே வரீங்க. ஸோ அதுதான் இந்த படத்தோட ட்ரெய்லரும். சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மெலோடி பாட்டாக இருக்கட்டும், உங்களோட அந்த ட்ராவலே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ட்ராவலாக பார்க்குறேன். நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னும் நீங்கள் போக வேண்டிய உயரம் வந்து தூரமாக இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் போயிடுவீங்கன்னு நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு டைரக்டர் மாறன் சார், இரவுக்காயிரம் கண்கள் வந்து நான் தேட்டரில் போய் பார்த்தேன். பயங்கரமான ரைட்டிங். பார்த்த உடனே வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு படமாக இருந்துச்சு. ஸோ அந்த படத்தில் வந்து ஜிவி சார் நடிக்கிறாருன்னு சொல்லும் போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. பிகாஸ் நீங்கள் இருட்டில் வந்து பயங்கர மேஜிக் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? பட் நம்ம ஹீரோ வந்து இருட்டை பார்த்தாலே பயம் வந்து, அது எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியாது. தனியாக தூங்க மாட்டார், லைட்டு போட்டு தான் தூங்குவார் நைட்டு. அங்கே போகிற மேலே பாரு, இங்கே பாரு, அங்கே பாரு, ஏங்க தூங்குங்க, ஏங்க அப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு இந்த படத்துக்கு அப்புறம் இருட்டை பார்த்தா ஒரு பயம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஜிவி சாருக்கு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் சார். ப்ரொடியூசருக்கு என்னோட வாழ்த்துக்கள். பிகாஸ் என்னை ஃபஸ்ட் படத்துலேருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்னை புஷ் பண்ணிகிட்ருக்க ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன் நான் இந்த ஸ்டேஜில் நின்று பேசுறதுக்கான பிக்கஸ்ட் ரீசன் வந்து ஜிவி சார். என்னை ஃபஸ்ட்டு டேரக்டராக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் த்ரிஷா இல்லைனா நயன்தாரா அப்படின்ற ஒரு படத்தில். ஸோ அப்போது 2011 வந்து ஜிவி சாரோட பழக்கம் எனக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் ஜிபியு வரைக்குமே வந்து அவரோட சப்போர்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக எனக்கு இருந்திருக்கு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி சார். நான் தான் ட்ரெய்லர் பார்த்தோன்னே சொன்னேன் சார், சென்டிமெண்ட்டாக வந்து ஒரு படத்தில் ஒரு விஷயம் இருக்குது, அதனால் படம் ஹிட் ஆகிடும் சார் அப்படின்னு. அந்த சென்டிமெண்ட் வந்து அவர் யார்கிட்டையும் சொல்ல முடியாது வெளியே, எனக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் ஜிவி சார். அண்ட் தென் பிந்து மேம் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யூ. அண்ட் தேஜு என்னோட வெரி பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட். நீங்கள் ரொம்ப ஒரு மியூச்சுவல் சர்க்கிளில் இருக்கும் போதே பார்ப்பேன். என்னென்னா எப்போவுமே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஒரு குவான்டிட்டி ஆஃப் ஃபிலிம்ஸை தாண்டி ஒரு குவாலிட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் யூ டூயிங் அ வெரி குட் ரோல்ஸ் இன் ஆல் யுவர் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தென் இங்கே வந்திருக்க லிங்கா பிரதராக இருக்கட்டும், முத்துக்குமார் சாராக இருக்கட்டும், இந்த படம் வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கார்த்திக் நேத்தா சாராக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்யூச்சர் வந்து இந்த படம் ஏற்படுத்தி கொடுக்குன்றது நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ணா என்னோட ஃபேவரட் ஃபிலிம் மேக்கர் வசந்தபாலன் சார் வந்து வந்திருக்காரு. ஐ எம் ஸோ ஹாப்பி மீட்டிங் யூ சார். தேங்க்யூ. இந்த படம் வந்து எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.